எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் கொத்தமல்லி நடவு பண்ணியிருப்போம். நடவு பண்ணும்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இது நல்லா முளைச்சி வராது அப்படின்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கிளைமேட் மாறும் அப்படின்னு சொன்னதுனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சி நடவு பண்ணுங்க. நம்ம நினச்ச மாதிரியே வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் செடிகள் அந்த அளவுக்கு சரியாக முளைக்கல. தென்னை மரத்து கட்ட மட்டும் அங்கங்கே கொஞ்சமாக இருந்ததுங்க. இந்த சைடு கொஞ்சோண்டு இடத்துல எதுவுமே போடல. சரி, இது எல்லாத்துலேயும் சேர்த்து இப்போ மறுபடியும் தக்காளி நாற்றே நடவு பண்ணலான்னு சொல்லி நடவு பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி நாற்றுமே வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால செடிகள் மேலேயே வரமாட்டேது. அதிகமாக தப்பு நாற்று போடுற மாதிரி இருக்குதுங்க. அப்படி போட்டோம் அப்படின்னாலுமே அந்த அளவுக்கு நல்லா வர்றதில்ல. முருவான் விழுந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நடவு பண்ணியிருந்த தக்காளி செடிகளையும் பாருங்களேன், ஒத்தக்கோளாட்ட அப்படியே புழக்கமாக முருவான் விழுந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கும் நாங்கள் அதிக வாட்டி தப்பு நாற்றுமே போட்டிருப்போம். என்ன இதில் கொஞ்சம் களை எடுக்கிற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. இந்த சைடு கேட்டு வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நீங்களும் தக்காளி நாற்று நடவு பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தப்பு நாற்று போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க. பூக்கு வர்ற வரைக்குமே போடுங்க. இப்போ நாங்கள் 2வது நடவு பண்ணதில் மறுபடியும் தப்பு நாற்று தான் போட்டுட்ருக்கோம். அப்படி தப்புநாத்து போட்டதே நமக்கு புழக்கமாக தாங்க இருக்குது. வெயிலுக்கு நல்லா வர மாட்டேது. அதனால் கொஞ்சம் ரேட் விற்றுது அப்படின்னா நீங்கள் தப்புநாத்து போடுற செடிகள் இருந்து கடைசியாக கொஞ்சம் பழங்கள் வந்தால் கூட பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.